ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, குதிங்கால் வலி, பாத எரிச்சல், பாத வீக்கம், கால் நரம்பு மண்டலங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இயங்காத நிலை. ஆகையினால் காலையில் எழுந்த உடனே அவர்களுக்கு நடப்பதற்கே சிரமமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நடக்க முடியும். இரவு அவர்களுக்கு குதிங்கால் வலி, அந்த கால் பாத எரிச்சல் அதிகமாகும் பொழுது தூக்கமின்மையும் ஏற்படுகின்றது. இதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. பொதுவாக நம்ம யோக சாஸ்திரத்தின்படி, நாடிகளினுடைய இயக்கத்தின்படி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது, லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுது, அந்த உடல் உஷ்ணத்தின் காரணமாக அந்த மாதிரி நிலை ஏற்படும். கழிவுகள் சரியாக வெளியேறாத நிலை, அந்த கழிவுகள் சரியாக வெளியேறாத காரணத்தினாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். சிறுநீரக பைக்கு சக்தி ஓட்டம் குறையும் பொழுதும் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். நம்ம பொதுவாக இது எல்லாமே இதற்கெல்லாம் மூல காரணம் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேங்க்ரியாஸ் இயங்கும் தன்மையில் மாறுபாடு இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அப்போ இதற்கெல்லாமே ஒரு சரியான தீர்வு நாம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை முறை, உணவு முறை, அதோடு சேர்த்து இன்றைக்கு நம்ம பயில போகின்ற நின்ற நிலையில் செய்யக்கூடிய தடாசன நிலைகள், எளிமையான முத்திரைகள். இது உங்களுக்கு கால் நரம்பு மண்டலங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும். குறிப்பாக பாதங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். அந்த பாத நரம்புகளில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் சரியாக செல்லாத நிலையை சரிப்படுத்தி விடும். நீங்கள் கரெக்டாக காலை எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணி, அந்த 9:30லேருந்து காலையில் ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா ஆழ்ந்த நித்திரை. நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவு, பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய நிலை, காலையில் 8லேருந்து 8:30க்குள்ளே, மதியம் 12 to 1:30க்குள்ளே, இரவு முடிந்த அளவு 6:30 to 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். இந்த மாதிரி உணவு முறை அமைத்து கொண்டு இன்றைக்கு நம்ம பயில போகின்ற இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக சுகர் லெவல் இருந்தாலும் நார்மலாகும். பாத எரிச்சல், பாத குத்துதல், அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கால் நரம்பு மண்டலங்களுக்கு, குதிகால் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையில் 4லேருந்து 7 மணிக்குள்ளும், மதியம் 5லேருந்து ஒரு 6:30 மணிக்குள்ளும் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்கள், வயதானவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் இந்த பயிற்சி பண்ணுங்கள். இது இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க தான் பண்ணணும்னு இல்லை, தாராளமாக எல்லாரும் பண்ணலாம். வயது ஆக ஆக பாத எரிச்சல், குதிங்கால் வலி இந்த மாதிரி நிலை வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நிமிர்ந்து நின்றுக்கோங்க. மனசுனால் வலது கால், இடது கால் 2 பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. கால் பாதத்தை நல்லா ஒரு உணர்வுனால நல்லா அழுத்தமாக தரையில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துக்கோங்க. வலது கால் பாதம், இடது கால் பாதம் சின்ன அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீதிங். இப்போ நம்ம உணர்வுனால வலது பக்கம், இடது பக்கம் 2க்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிட்டோம். இப்போ 2 கால் பாதத்தையும் ஒரு அடி முதல்ல அகட்டிக்கோங்க. இப்போ மெதுவாக 2 கைகளையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ மெதுவாக காலை அப்படி லைட்டாக ரைஸ் பண்ணுங்கள். 5 செகண்ட் இருந்தால் போகிறோம். 1 2 3 4 5. காலை ரைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 செகண்ட் அப்படி இருக்கிறேன். மெதுவாக கீழே வந்துடுங்க. கை கீழே போட்டுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். கொஞ்சம் வயதானவங்க ஒரு செவரில் சாஞ்சிக்கிட்டே பயிற்சி பண்ணலாம். பேலன்ஸ் இல்லாதவங்க ஒரு செவரில் சாஞ்சிக்கிடலாம். இன்னொரு தடவை பண்ணுறேன். வலது கால், இடது கால் 2க்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிட்டேன் மனசுனால். இப்போ மெதுவாக கை மேலே கும்பிட்றேன். நல்லா கை தலைக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணி கும்பிட்டுக்கிட்டேன். இப்போ மெதுவாக காலை ரைஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5. மெதுவாக ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணிக்கணும். இது ஒரு நிலை.
இப்போ 2 கால் சேர்த்துக்கிடணும். ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணும்போது 2 கால் 1 ஃபீட் அகட்டி பண்ணோம். இப்போ 2 கால் சேர்த்துக்கிட்டேன். நிமிர்ந்து நின்றுக்கோங்க. கை மேலே கும்பிட்டுக்கோங்க. இப்போ மெதுவாக கால் ரைஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங். இன்னொரு தடவை பண்ணுறேன். கை மேலே கும்பிட்டுக்கிட்டேன். மெதுவாக கால் ரைஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை பொறுமையாக கிளம்புனாங்க. ரிலாக்ஸ். இப்போ 2 காலம் அகட்டிக்கிடுறேன். 2 காலும் 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். மெதுவாக கை தலைக்கு மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இப்போ மெதுவாக கால் மட்டும் ரைஸ் பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட் இருந்தால் போகிறோம். 1 2 3 4 5. 5 செகண்ட் இருங்க. முதல்ல கால் மெதுவாக ரைஸ் பண்ணியிருக்கேன். கால் விரலில் நிற்கிறேன். மெதுவாக கீழே வந்துடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். இன்னொரு தடவை பண்ணுறேன். கை முதல்ல ஸ்ட்ரெச் பண்ணிக்கிடுறேன். தலைக்கு மேலே கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஒரு 5 செகண்ட் தான் கால் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். மெதுவாக கீழே வந்துடுங்க. ஸ்லோவாக கீழே வந்துடுங்க. கிளப்படும். இப்போ 2 கால் சேர்த்துக்கிடணும். கை ஸ்ட்ரெச் பண்ணுறேன். மெதுவாக கால் ரைஸ் பண்ணுறேன். பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங். இப்போ மூச்சோடு சேர்ந்து பயிற்சி பண்ண போகிறோம். நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணோம். இப்போ மூச்சோடு சேர்ந்து பண்ணுறேன். கால் 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டே ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே கால் ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங். 2 கால் அகட்டிக்கோங்க. கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். மூச்சு உள்ளெழுத்துட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங். ஒரு 10 செகண்ட் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ முத்திரையில் வருண முத்திரை பண்ண போகிறோம். நீங்கள் முத்திரை பண்ணும்போது கீழே அமர்ந்துட்டே பயிற்சி பண்ணுங்கள். சுண்டு விரல் பெருவிரல் நுனி நீங்கள் கீழே அமர்ந்து முத்திரை பண்ணிக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. பயிற்சி செய்கிறவங்க தரையில் அமர்ந்து சுகாசனத்திலே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் லேசாக உள்ளே போய்க்கிடணும். அந்த உணர்வோடு பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ள இழுத்து வலதிலே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கணும். இப்போ 2 கை கீழே வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே வர்றது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் ஒரு 10 செகண்ட் வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு செய்த பயிற்சி நிறைய நபர்களுக்கு குதிங்கால் வலி, பாதை எரிச்சல், கால் நரம்பு மண்டலங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் போகிறதில் தடை ஏற்படுவது, சுகர் வேரியேஷனால் ஏற்படுகின்ற நரம்புகள் நர்வ்ஸ் வீக்னஸ், அதே மாதிரி லிவர் அதிகமாக சூடாக இருப்பது, இதற்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. தினமுமே நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணுங்கள். உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காலை மாலை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 5 நாள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பாதை எரிச்சல் இல்லாதவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு எவ்வளோ வயதானாலும் அந்த மாதிரி பிரச்சனை வராது. கால் நரம்புகள், குதிங்கால் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.